அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் நல்லறங்கள் செய்வது ஏனைய நாட்களில் நல்லறங்கள் செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாகும். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 969 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் தொழுகை மற்றும் அல்லாஹுவை தியானிப்பது, தான தர்மங்கள் செய்வது போன்ற ஏனைய நல்லறங்களை செய்தாலும் அதற்கு தனிச்சிறப்பு உண்டு என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 10 நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 9 நாட்களையே குறிக்கும். 10வது நாள் அது துல்ஹஜ் பெருநாள் கொண்டாடுகின்ற நாள் என்பதனால் அன்றைக்கு நோன்பு வைப்பது கூடாது. துல்ஹஜ் 10 நாட்களை கொண்டு அல்லாஹ் வேதவரை குர்ஆனிலே சத்தியம் செய்திருக்கிறான். அல்லாஹ் ஏதாவது ஒன்றை கொண்டு சத்தியம் செய்தால் அந்த விஷயம் மிகவும் சிறந்ததாகத்தான், உயர்ந்ததாகத்தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மகத்துவமிக்க அல்லாஹ் மகத்துவமான ஒன்றை கொண்டே தவிர சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான், விடியற்காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று குறிப்பிடுகின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் சூரத்துல் ஃபஜ்ர் வசனம் 1 மற்றும் 2. இந்த வசனத்திலே 10 இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களை குறிப்பதாகும். இந்த கருத்தை தான் வேதமறை குர்ஆனுக்கு விரிவுரை சொல்கின்ற ஏனைய நபர்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த நாட்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அதிகமாக நீங்கள் துதிக்க வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் துல்ஹஜ் மாதம் 10 நாட்களிலேயும் கடை வீதிக்கு சென்று தக்பீர் கூறுவார்கள். இவ்விருவரும் தக்பீர் கூறுவதை செவியுற்ற மக்களும் தக்பீர் கூறுவார்கள். இந்த இருவரும் துல்ஹஜ் மாதத்தினுடைய துவக்க நாட்களில் குர்பானி பிராணிகளை பார்த்து தக்பீர் சொல்லிக் கொள்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவில் தனது கூடாரத்தில் உரத்த குரலில் தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இதை கேட்ட மற்றவர்களும் தக்பீர் சொல்லுகின்றவர்களாகவே தான் காட்சியளிப்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூடாரத்திலும் அவர்கள் மற்ற ஒன்றிணைக்கப்படுகின்ற இடங்களிலேயும் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நாமும் இந்த துல்ஹஜ் மாத ஆரம்ப 10 நாட்களுக்கு உண்டான காலகட்டத்திலே அதிகமாக இந்த தக்பீர் சொல்லுகின்ற வளமையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் துல்ஹஜ் மாதம் நம்மை வந்தடைய இருக்கின்ற ஒரு சூழலிலே இது பற்றி உண்டான விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களில் அதிகம் நன்மைகளை ஆற்றுகின்ற நல்லோர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.